This video is sponsored by EduQuest. இதில் இவங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் சொல்லி தராங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாம இப்போ தூங்கலாமா? இது பேபிஸ் கிட்ட பொதுவாக கதை சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்போ தூங்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான். நம்ம இப்போ தூங்கலாமா இதை எப்படி கேட்கலாம்? லெட்ஸ் கோ டு ஸ்லீப், லெட்ஸ் கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம யாரை மீட் பண்ணோம், யாரை சந்திக்கணும், இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இந்த சென்டென்ஸை ஹோம் டு மீட் அப்படின்னு சொல்லலாம். ஹோம் டு மீட், இந்த வேலை முடிக்கிறதுக்கு நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம யார்ட்டையாச்சும் ஒரு விசாரிக்கிறோம் அப்படின்னா ஹோம் டு மீட் அப்படின்னு கேட்போம். ஹோம் டு மீட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னா இந்த வேலையை முடிக்க நான் யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ், உன்னை யாரும் இப்போ கூப்பிடல. உன்னை யார் இப்போ கூப்பிட்டா? யாரும் இப்போ கூப்பிடலையே இப்படிலாம் சொல்லுவாங்க. உன்னை யார் இப்போ கூப்பிட்டா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஹூ கால்ட் யூ நவ். ஹூ கால்ட் யூ அப்படின்னா யார் உன்னை கூப்பிட்டா, நவ்னா இப்போ. இப்போ யார் உன்னை கூப்பிட்டா, ஹூ கால்ட் யூ நவ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு பேபி இருக்குன்னு வைங்களேன், அந்த பேபியை வேற இடத்துல விட்டுட்டு போறாங்க. அப்போ வேற இடத்துல விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க? நான் அவளை பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அவனைய அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் அவளை பாத்துக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு, அந்த மாதிரி சொல்றத எப்படி சொல்லலாம்? நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் அப்படின்னா ஐ, அவளை பாத்துக்கிறேன் வில் டேக் கேர் ஆஃப் ஹர். இதுவே நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னா அவளுக்கு பாத்துக்கிறேன், டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனை பாத்துக்கிறேன், அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர், நான் அவளை பாத்துக்கிறேன். நீ உனக்கு நேரம் இருக்கும் போது என்னை கூப்பிடு. இது ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். நீ உனக்கு நேரம் இருக்கும் போது என்னை கூப்பிடு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அப்போ கூப்பிடு. கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட இது யார் கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு டவுட் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா அப்படியாம்மா அப்படின்னு கேட்கும்போது யார் கேட்டது உங்ககிட்ட, இது யார் சொன்னது, இந்த மாதிரி கேட்கும் போது யார் கேட்டது அப்படின்னு கேட்குறத இது எப்படி சொல்லலாம்? யார் அப்படின்னா ஹூ, கேட்டது அப்படின்னா ஆஸ்க், ஹூ ஆஸ்க், யார் கேட்டது அப்படின்னு சொல்றது. குட்டி குட்டி சென்டென்சஸ் தான். இதை இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்ல அதாவது சாப்பிடும்போது பில் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த பில் கொடுங்க அப்படிங்கிறத பில் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். பில் ப்ளீஸ் அப்படின்னா பில் கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேயா? பில் ப்ளீஸ் அப்படின்னா கிவ் மீ a bill please அப்படின்னா பில் கொடுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, நீ கேட்டியா. அதாவது நம்ம கிட்ட இத கேட்டு வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். நீ கேட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை டிட் யூ ஆஸ்க், கேட்டியா. ஸோ இது பாஸ்ட். பாஸ்ட் அப்படிங்கும்போது டிட் தான் யூஸ் பண்ணோம். டிட் யூ ஆஸ்க், நீ கேட்டியா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம பேசுகிற சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரியஸாகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.